இவங்க எல்லாருக்கும் என்ன சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படின்ற மாதிரி, அப்படி இல்லைனா வந்து ஒரு தலாஜித் மாதிரி ஆகணும். இந்த மாதிரி அந்த ஒரு இடத்த அடையணுன்றது வந்து எல்லாரும் அடைய முடியாது. அது ஒரு இதோட கம்மி. ஸோ வெற்றி வாய்ப்பு, வெற்றி சதவீதம் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு துறை. ஸோ இந்த துறையில் நிறைய இளைஞர்கள், இன்னைக்கு இளைஞிகள் வந்து நிறைய பேர் வந்து அந்த 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 ஒரு ஒரு ஆசையில், ஒரு ஆஸ்பிரேஷனில் வராங்க, வந்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காலத்தில் வந்தவர் தான் அபிநய். அபிநய் அவர்கள் வந்து நீங்கள் வெல் கிராஃப்டட் பாடி அவருக்கு, வெல் கிராஃப்டட் ஃபேஸு. ஒரு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹீரோ அப்படின்னு அறியப்படுற ஒரு ஹீரோவுக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் பொருந்திய ஒரு சின்ன வயசில், ஒரு 20 வயசில், 22 வயசு மதிக்கத்தக்க நடிகராக வராரு. துள்ளுவது வல்லமை படத்தில். அவர் கூட கம்பேரிசனே பண்ண முடியாத அளவுக்கு அது கூட அதே படத்தில் ஒரு நடிகர் இருக்கிறார், அவர் தனுஷ். இன்றைக்கி அவருடைய நிலைமை என்ன, அபிநயோடைய நிலைமை என்ன நம்ம பார்க்குறோம். இதுதான் சினிமா. சினிமாவில் வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா, நீங்கள் உங்களோட உழைப்பும் முக்கியம், அதே நேரத்தில் காலமும் கை கொடுக்கணும், அதே நேரத்தில் நேரமும் கை கொடுக்கணும். அப்படி தான், அதுதான் நம்ம சினிமான்றது